கும்ப ராசியில தொழில் செய்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னாக்க வந்துட்டு, ராசியிலேயே ராகு இருக்காரு. ஸோ, அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமானவர் அப்டின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ, ரொம்ப வந்துட்டு ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவுல தான் யோசிக்க வைப்பாருங்க. சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் சின்ன விஷயம்ங்கிறதே கிடையாது. எல்லாமே பெருசு தான். அந்த மாதிரியா யோசிக்க வைக்கிறவரு ஸோ, அதனால ஒரு அகலக்கால் அப்படிங்கிறது வச்சிட வேண்டாம். பண்ற வேலையில புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல பண்ற தொழிலையே நான் வந்து அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன். அதுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் இன்வெஸ்ட்மென்ட் நான் உள்ள போட போறேன் அப்படிங்கிற பட்சத்தில வந்துட்டு, கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் பொதுவாவே கும்பராசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க. ரொம்ப ஷைனஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அடுத்தவங்க கிட்ட அதாவது அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா, இவங்க வந்துட்டு எல்லா டைமும் அவைலபிளா இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பட் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில வந்துட்டு போய் கேட்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட. ஸோ அத கொஞ்சம் உடைச்சு அந்த அந்த கேரக்டர கொஞ்சம் மாத்திக்கிட்டு, அடுத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒப்பீனியன் வாங்குறது தப்பு கிடையாது. அது எந்த விதத்திலயும் உங்கள இறக்கி விட்டுடாது. அண்ட் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன தகராறுகள் அப்படிங்கிறது வரும். உங்களோட வியூ பாயிண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட பெர்செப்ஷன் வேற மாரி இருக்கும். ஸோ அத பொறுத்து வந்துட்டு தொழில்ல ஏதாவது ஒரு கூட்டு தொழில்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ அத கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போனா இந்த பீரியட்ல ஈஸியா வந்துட்டு மூவ் பண்ணிடலாம்.